ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர்எல் ரீட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க, ஈஸி ஹெல்தி கிச்சனில் மிச்சமான பழைய சோறு வச்சு மொறுமொறுன்னு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. முறுக்கு செய்கிறதுக்கு 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கிடலாம். இது பாருங்கள், நேற்று பொங்குன சோறு. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தது, அதனால் ரொம்ப சோறு மீதி ஆயிட்டுது. அதை தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். அதையே பிழிஞ்சி அதில் நாம் முறுக்கு செய்ய போகிறோம். முதல்ல நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடலாம். 1 கப் உளுந்துக்கு 5 கப் சோறு எடுத்து வச்சுருக்கேன். நான் எங்கள்கிட்ட நிறைய சோறு மிச்சமானதுனால தான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தாலும் அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இதே பழைய சோத்தில் நான் ஒரு நாள் தோசை சுட்டிருந்தேன். அதே போல் ஒரு நாள் இடியாப்பமும் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகிட்டு இதை ஆற வச்சு நாம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். நாம் எடுத்து வச்சுருந்த மிச்சமான சாப்பாட்டை பாருங்கள், இப்படி சின்ன கப்பில் சேர்த்து கொஞ்சமும் தண்ணி சேர்க்காமல் இப்படி ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிடலாம். அதோடையே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இனி இதோடையே நாம் அரைச்சி வச்சுருந்த உளுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். வறுத்த உளுந்த நல்லா நைஸாக பவுடர் பதத்துக்கு அரைச்சி சலித்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நாம் மீதி இருக்க உளுத்த மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். நான் பழைய சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால நம்ம மாவு கொஞ்சம் இளக்கமாக இருக்குது. அதனால் இது கூடவே 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிடுதேன். பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம் பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம முறுக்கு மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு நாம் பிணைஞ்சி வச்சுருக்க மாவை எடுத்து நல்லா உருட்டி முறுக்கு குழலில் சேர்த்து முறுக்கு பிழிஞ்சிக்கிடலாம். இந்த பக்கம் நம்மளுக்கு எண்ணெயும் சூடாயிட்டு பாருங்கள். அதனால் நான் சட்டிலேயே டைரெக்டாக முறுக்கு சுற்றிக்கிடுதேன். புதுசாக முறுக்கு செய்கிறவங்க இப்படி டைரெக்டாக செய்யாதுங்க, வேறு ஒரு பேப்பரில் சுற்றிக்கிட்டு எடுத்து போடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி திருப்பி போட்டு முறுக்கு நல்லா பொன்னிறமாக வேகிறது வர எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இனி நாம் எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் முறுக்கையும் சுற்றிக்கிடலாம். வீட்டில் சாப்பாடு மீதி ஆகிட்டுனா தயவுசெய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பிள்ளைங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ரீயூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த பழக்கம் அவங்களுக்கும் அப்படியே வந்துடும். நான் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு 1 கப் உளுந்து, 5 கப் பழைய சாதம், 1 கப் பச்சரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு சேர்த்து செஞ்சுருக்கேன். முறுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. வீட்டில் இருக்கவங்க இந்த முறுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு பழைய சாப்பாட்டில் செஞ்சதுன்னு சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.